சந்தோஷ தருணங்கள் அனைத்தும் நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே வழங்கிவிடுவதில்லை. கிடைத்த இந்த சந்தோஷம் நீடித்து நிலைத்திருக்குமா என்ற கலக்கத்தையும் சேர்த்தே நமக்கு அளிக்கின்றன. பல சமயங்களில் தேடி வந்த மகிழ்ச்சியை முழுவதுமாக அனுபவிப்பதற்குள்ளாகவே வந்த வேகத்தில் இன்பம் மாயமாகிச் சென்று விடுகிறது. அன்றைக்கு பார்க்கவ நாட்டில் ஆதித்யன் கூட்டியிருந்த சபையில் பிரதாபனும் ஆதித்யவர்மனும் மார்புறத் தழுவிக்கொண்ட காட்சி அங்கு வீற்றிருந்த சபையோருக்கு மேற்சொன்ன அனுபவங்களைத்தான் கொடுத்தது. வசுமித்ராவின் சக்கரவர்த்தியும் சிங்காதனபுரத்தின் தளபதியும் அசாத்திய துணிவு கொண்ட வீரர்கள். இருவருக்குமே தத்தமது நாட்டு மக்களிடம் அளவு கடந்த மரியாதையும் அன்பும் உள்ளது. இதிகாச புராணங்களில் எடுத்துச் சொல்லப்பட்ட கதாநாயகர்களுக்கு ஒப்பானவர்கள் இரு மாவீரர்களும். தோல்வி, பயம் என்பதையெல்லாம் வாழ்வில் கண்டறியாதவர்கள். வாழ்கொண்டு வானையும் கிழித்துப் போடும் பராக்கிரமம் நிறைந்தவர்கள். இத்தகைய தீரம் பெற்ற இரு நபர்களை ஒரே இடத்தில் காண்பது அரிது. அதைவிட அரிது அந்த இரு மாவீரர்களும் நண்பர்களாக ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டுவது. ஆதித்தனின் தரிசனத்திற்காக காத்து கிடந்தவர்களுக்கு தளபதி வீரபாகுவின் தரிசனமும் சேர்த்து கிடைக்கிறது என்று தெரிந்தவுடன் சபையினரின் மகிழ்ச்சி எல்லையை கடந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை தரைமட்டமாக்கும்படியாக அமைந்தது அரசனை பழிவாங்க துடிக்கும் வருணனுடன் அவன் கைகோர்த்து வந்தது. இரு பெரும் வீரர்களுக்குள் சண்டை மூண்டால் பார்க்கவத்தின் நிலை என்னவாகும் என்று கூடியிருந்தோர் குழப்பத்திலும் கவலையிலும் ஆழ்ந்திருக்க, அந்த இரு வீரர்களும் நட்போடு பேசி வந்த காட்சி ஸ்வர்ணிகா உட்பட அவையினர் அனைவரையும் ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. பொதுவெளியில் பக்குவத்தை கடைபிடிக்கும் ஆதித்யன் அன்று வீரபாகுதான் தான் இதுகாரும் தேடி வந்த வீரப்பிரதாபன் என்று தெரிந்த மாத்திரத்தில் ஓடிச் சென்று அவனை ஆசை தீர அணைத்துக் கொண்டான். காண கிடைக்காத வரலாற்று சம்பவமாக விளங்கிய இந்த அதிசய காட்சியை அவையினர் கண்டு களிப்பதற்குள் பூகம்பம் வெடித்தது. கணவனும் அவனது பால்ய நண்பனும் வெகு காலத்திற்கு பிறகு சந்தித்துக் கொண்ட காட்சியைக் கண்டு அந்த தருணத்தை அனுபவித்து மகிழ்வதா, அல்லது சிங்காதனபுர தளபதி அணைக்கும் சாக்கில் அரசரின் முதுகில் குத்திவிடுவாரோ என்று எண்ணி அஞ்சுவதா என புரியாமல் பேதை ஸ்வர்ணிகா விழித்துக் கொண்டிருந்தாள். மொத்தத்தில் வந்திருப்பவர் கணவரின் நண்பரா, அல்லது வருணனுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு நம்மவரை மாய்க்க புறப்பட்டு வந்த எதிரியா என்று கவலையில் மூழ்கி போனாள். ஆதித்யனை தழுவியபடி இருந்த பிரதாபன் நண்பனுக்கு பின்னால் நின்றபடி கணவனை கலக்கத்தோடு பார்த்து வந்த ஸ்வர்ணிகாவை கண்டுவிட்டான். பின்பு ஆதித்யனை தழுவலில் இருந்து விடுவித்து அவன் மனைவியிடம் சென்று, உன் கணவனுக்கு நான் நண்பனா விரோதியா என்று யோசிக்கிறாயா அம்மா? சந்தேகம் தேவையில்லை தங்கையே. நேற்றைக்கு நான் அவனது நண்பன், இன்றைக்கு நான் அவனது விரோதியின் நண்பன், நாளைக்கு நான் யாருக்கு நண்பன் என காலம்தான் விடை சொல்லும் அம்மா. எதிர்காலத்தை இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிடு. அந்த இறைவன் அதை பார்த்து கொள்வான். நாம் என்னதான் கவலைப்பட்டாலும் விதியை எதிர்த்து போராடினாலும் இறைவனின் திட்டத்தை மாற்ற நம்மால் முடியாது ஸ்வர்ணிகா என்று புதிர் போடுவது போலவே ஆறுதல் சொல்லி வந்தான் பிரதாபன். பிரதாபனின் விளக்கத்தை கேட்ட பின்னால் ஸ்வர்ணிகாவிற்கு முன்பிருந்த கவலை அதிகமாகித்தான் போனது. இவர் புரியாதது போல பேசுகிறாரா, அல்லது நமக்கு புரியக்கூடாது என்பதற்காகவே பேசுகிறாரா? நம் அரசர் தளபதி வருணனுடன் சண்டை செய்ய நேர்ந்தால் இவர் யாருக்கு ஆதரவாக போரிடுவார் என்று வெளிப்படையாக கூற மறுக்கிறாரே. நட்பு தர்மப்படி பார்த்தாலும் நியாய தர்மப்படி பார்த்தாலும் தளபதி பிரதாபன் நம் கணவருடன் கைகோர்த்துதான் சண்டை செய்ய வேண்டும். ஆனால் இவரோ வருணனுக்கு துணையாக வந்திருக்கிறாரே. தளபதி வருணன் உத்தமர். இந்த பிரதாபனை பற்றி கேள்வியுற்ற வரையில் இவரும் உத்தமர் என்றே தெரிகிறது. இப்படி நல்லவர்கள் எல்லாம் அநியாயத்திற்கு ஆதரவாக செயல்பட்டால் தர்மம் எப்படி நிலைக்கும்? தரணி எவ்வாறு செழிக்கும்? இவர்களைப் போல தேர்ந்தெடுத்து சிலருக்கு மட்டும் இறைவன் தீரத்தை கொடுத்தது தர்மத்தை இவர்கள் நிலைநாட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான். ஆனால் இவர்களோ அதர்மியான வைஷாலியின் மரணத்திற்கு நியாயம் தேடி வந்திருக்கிறார்கள். இதற்கு பெயர்தான் கலியுகம் போல. இந்த மோசமான யுகத்திலும் நம் கணவரை போன்ற நியாயவான்கள் ஜீவித்திருக்கிறார்கள். அதை எண்ணி நிம்மதி கொள்ள வேண்டியதுதான் என்று எண்ணி பெருமூச்சு விட்டாள். ஸ்வர்ணிகா இருந்த மனநிலை கணவனின் நண்பன் எதிரில் நின்றபடி யோசனையில் மூழ்கி இருந்த அவளது கண்களை ஆழ நோக்கியதை கூட அறியவிடாமல் செய்தது. பயம் அந்த பேதையை ஆட்கொண்டு
எதிரில் ஆள் இருப்பதை கூட மறக்கும்படி செய்தது. பிரதாபன் தொண்டையைச் செருமி பெண்ணவளை நிஜ உலகத்திற்கு கொண்டு வந்தான். அரசியின் கவலை தோய்ந்த வதனம் மெய்க்காவல் தளபதி ராகவனை கலங்கடித்தது. அவன் ஸ்வர்ணிகாவை நெருங்கி வந்து, தேவி, தாங்கள் வருத்தமுற வேண்டாம். நம் பிரபுவுக்காக உயிரை கொடுத்து போராட 1000 வீரர்கள் உள்ளோம். நாங்கள் நியாயத்திற்கு உறுதுணையாக உள்ளோம். அநீதி வென்றதாக சரித்திரமே கிடையாது தேவி. எத்தகைய போர் மூண்டாலும் தீரம் படைத்த யார் யாரெல்லாமோ அந்த போரில் நம் அரசருக்கு எதிரியாக நின்றாலும் வெற்றி வாகை சூடப்போவது என்னவோ நம் பிரபுதான் தேவி. இதுதான் நடக்க வேண்டும். இதுதான் நடக்கும். அரசரின் ஜாதகப்படி அவருக்கு ஆயுள் கெட்டி. அவர் வெல்ல வேண்டிய தேசங்கள் வரைபடத்தில் எத்தனையோ எஞ்சியிருக்கின்றன. பிரபு கடலுக்கு அப்பால் சென்று அங்குள்ள நாடு நகரங்களையும் கைப்பற்றி வருவார். பிரபுவின் ஜாதகம் பலிக்கும் தேவி, அடித்து கூறுகிறேன் என்று தன் அரசியின் மனவேதனையை போக்கும் நோக்கில் தீர்க்கமாக சொல்லி வந்தான். ராகவன் தன் பேச்சை முடிப்பதற்குள் வருணன் குறுக்கிட்டு, அப்படியா ராகவா, ஜாதகம் பலிக்குமா? உன் அரசரின் ஜாதகம் மட்டும்தான் பலிக்குமா, அல்லது மற்றவர்களின் ஜாதகங்களும் பலிக்குமா? ஏன் கேட்கிறேன் என்றால், ஜோதிடரின் வாக்குப்படி நான் அரசனாகியே தீர வேண்டும். சாதாரண மெய்க்காவல் தளபதியாக இருந்து இப்போது அந்த பதவியும் பறிக்கப்பட்டு நாடிழந்து உற்றார் உறவினரை இழந்து நாடோடியாக சுற்றி வரும் நான் அரசனாக உள்ளேன். கேட்கவே விந்தையாக உள்ளதல்லவா? இப்படி நாடோடியாக திரியும் நான் அரசனாக வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஏற்கனவே நாடாண்டு வரும் ஒரு அரசரை மாய்த்து அவரது அரியணையை நான் அபகரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு வசுமித்ரா வேந்தரை தவிர வேறு எந்த மன்னருடனும் பிணக்கில்லை. முன்பு சந்திரபுரி மன்னர் மீது எனக்கு பகை இருந்தது. ஆனால் விதி அவரை எனக்கு மாமனாராக்கிவிட்டது. வசுமித்ரா சிறையிலிருந்து தப்பிச் சென்றிருக்கும் அவர் மீது எனக்கு தற்சமயம் அனுதாபம் மட்டுமே உள்ளது. கூடவே சுதாகரனுக்கு இப்போது நாடும் இல்லை, நகரமும் இல்லை. என்னை விட மோசமான நிலை என் பெரிய மாமனாருக்கு. எனில் நான் பறிக்க வேண்டியது யாருடைய அரியணையை? சரியாக சொல் பார்க்கலாம் ராகவா என்று கேட்டு வந்த வருணன் ராகவன் பதில் சொல்ல மாட்டான் என்று தெரிந்திருந்தும் அவனது ஆவேசத்தை கிளறும் எண்ணத்தில் ஓரிரு நொடிகள் பேச்சிற்கு இடைவெளி விட்டான். ராகவன் எரித்து விடுவது போல வருணனை பார்த்து முறைத்தானே தவிர வாய் திறந்து பதிலேதும் பேசவில்லை. ராகவனின் சினத்தை கண்டு சிறிது ரசித்துவிட்டு வருணன் தொடர்ந்தான். என்ன நண்பா, இந்த கேள்வி அத்தனை கடினமா? மிகவும் எளிமையான கேள்விதானே. இதற்கே பதில் சொல்ல இத்தனை யோசிக்கிறாய். சரிவிடு. மெய்க்காவலன் என்றால் நெஞ்சை விடைத்துக் கொண்டு முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு எப்பேற்பட்ட நகைச்சுவை சொன்னாலும் சிரிக்காமல் நிற்க வேண்டும் என யாரோ உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் போல. எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதப்பா. எனக்கு உலகிலேயே கடினமான விஷயம் வாய் மூடி அமைதி காப்பதுதான். நான் வருணன் அல்லவா? மழையின் சத்தத்தைப் போல நானும் சடசடவென்று பேசிக்கொண்டுதான் இருப்பேன். சரி, இப்போது அதை விடடா, விஷயத்திற்கு வருவோம். என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று யோசித்தபடி கேட்டவன் விடையை கண்டுவிட்டவன் போல, ஞாபகம் வந்துவிட்டது. ஜாதகம் குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். என் ஜாதகம் பலிக்க வேண்டுமென்றால் அரசரின் ஜாதகம் பொய்க்க வேண்டும். அவரது சிரசை அலங்கரிக்கும் மணிமுடி என் சிரத்தில் ஏற வேண்டும். அதற்கு நான் அவரை வீழ்த்தி அவரது நாட்டை பறிக்க வேண்டும். கவலை வேண்டாம் ராகவா. உன் அரசரின் உயிருக்கு நான் எந்த ஆபத்தும் விளைவிக்க மாட்டேன். அவருக்கு உயிர் பிச்சை அளிப்பேன். அதுவும் அவருக்காக அல்ல. அவரது தாயிடமும் மனைவிகளிடமும் எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது. அப்பெண்களின் மகிழ்ச்சிக்காக பிரபுவின் உயிருக்கு பாதகம் விளைவிக்கப் போவதில்லை நான் என்று திமிரும் மமதையும் கலந்த பாணியில் சொல்லி வந்தான். இதை கேட்ட ராகவன் கிண்டலாக சிரித்தான். வருணனை ஏளனமாக நோக்கிய அவன், தளபதி, எங்கள் ஊரில் வேடிக்கை கதை ஒன்று சொல்வார்கள். எறும்பு ஒன்று இரையை தேடி தினந்தோறும் காட்டுப்பாதை ஒன்றில் செல்லுமாம். ஒரு நாள் அது பாதையை மாற்றிக்கொண்டு சற்று தள்ளி வேறு புறமாக சென்றதாம். உடன் சென்ற மற்றொரு எறும்பு பாதை மாறி சென்றதற்கான காரணத்தை கேட்டதாம். அதற்கு முதல் எறும்பு என்ன சொன்னது தெரியுமா தளபதி என்று கேட்டு, வருணன் செய்ததைப் போலவே மற்றவன் பதில் சொல்வதற்கு அவகாசம் கொடுப்பதை போன்று அமைதி காத்து நின்றான் ராகவன். ராகவனின் பரிகாச செயலை பரிபூரணமாக உணர்ந்து கொண்ட வருணன் உதட்டோரமாக ஏளன புன்னகை சிந்தியபடியே பதிலுக்கு எதிர்நோக்கி காத்திருந்தான். ராகவனும் அதே ஏளனச் சிரிப்பை முகத்தில் படரவிட்டு, மிகவும் எளிமையான கேள்விதானே இது. இதற்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லையா? யார் கூறினார்கள் நான் வழக்கமான மெய்க்காவலர்களைப் போல உம்மென்றுதான் இருப்பேன் என? என் முன்மாதிரியே வசுமித்ராவின் முன்னாள் மெய்க்காவல் தளபதி
வருணனாகிய தாங்கள்தான். வீரத்தில் தங்களுக்கு நான் நிகரில்லை என்றாலும் வேடிக்கை பேச்சுகளில் தங்களுக்கு நான் சற்றும் சளைத்தவன் அல்ல தளபதி. சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என வருணன் முன்பு செய்ததை அப்படியே பிரதி எடுத்து செய்த ராகவன் கண்கள் பளிச்சிட, ஞாபகம் வந்துவிட்டது. எறும்பு ஏன் மாற்றுப்பாதையில் சென்றது என கேள்வி கேட்ட இரண்டாவது எறும்புக்கு முதல் எறும்பு பதில் கூறியதாம். நாம் வழக்கமாக செல்லும் பாதையில் யானை ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. நம் காலில் மிதிப்பட்டு அந்த யானையின் உயிருக்கு ஆபத்து எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்றுதான் வேறு புறமாக செல்கிறேன் என்று நண்பனுக்கு பதில் சொன்னதாம். சற்று முன்னர் ஜாதகம் குறித்து தாங்கள் கொடுத்து வந்த விளக்கம் இந்த ரகம்தான் தளபதி. யானை அமைதி காக்கும் வரையில் எறும்பு எகத்தாளம் பேசும். யானை தன் காலை ஓங்கினால் எறும்பு அதற்கடியில் மிதிப்பட்டு சாகும். நம் கதையில் எறும்பு யார் யானை யார் என்பதை நீங்களே அறிவீர்கள் தளபதி. நம் கதையின் யானை ஒருபோதும் தன்னை வலுவானவன் என்றோ மற்றவர்கள் தனக்கு கீழ் என்றோ அகம்பாவம் கொண்டது கிடையாது. ஆனால் இந்த எறும்புதான் ஓயாது தன்னை யானையுடன் ஒப்பிட்டு உயர்த்தி பேசிக் கொள்கிறது என்று வருணனை மறைமுகமாக சீண்டி வந்தான். முகத்தில் சிறிதும் கோபம் இல்லை வருணனுக்கு. விஷமமான புன்னகை மட்டுமே நிரம்பி இருந்தது அவன் வதனத்தில். பதில் ஏதும் சொல்லாமல் ராகவனை இமை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன். ராகவன் சுற்றுமுற்றும் பார்த்து எதையோ கண்டு எச்சரிக்கை அடைந்து பின் தன் பேச்சின் நடையை மாற்றிக்கொண்டான். எறும்பையும் குறைவாக எடை போட்டுவிட முடியாது தளபதி. யானையின் காதுக்குள் எறும்பு புகுந்தால் அந்த யானையே பதறடிக்கச் செய்ய முடியும். ஆகையால் எறும்பின் விஷயத்தில் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்று இப்போது வருணனும் ஆற்றலில் குறைந்தவன் அல்ல என்ற பாங்கில் சொன்னான். வருணன் பெருமித புன்னகை நிரம்ப ராகவனின் தோளை தட்டி கொடுத்து, அரசரின் தனித்துவமே இதுதான். அரசரின் தேர்வு ஒரு நாளும் சோடை போகாது. யாரை எந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது அவருக்கு நன்கு தெரியும். எங்கிருந்தோ விருதுப்பென்று வந்த உனக்கு மெய்க்காவல் தளபதி பொறுப்பை தூக்கி தந்திருக்கிறாரே என்று அரசர் மீது அதிருப்தி கொண்டிருந்தேன் நான். ஆனால் பார்த்த மாத்திரத்தில் உன்னை அவர் அளந்து இந்த பொறுப்புக்கு நீதான் தகுதியானவன் என கண்டறிந்து இத்தகைய உயரிய பதவியை உனக்கு கொடுத்திருக்கிறார் அவர். என் பதவியை வகிப்பவன் எனக்கு சமானமாக இருத்தல் வேண்டும் என்று எண்ணி இருந்தேனடா. ஆனால் நீ என்னை விட அறிவாற்றலில் ஒரு படி உயர்ந்தவன்தான் என்று ராகவனை பாராட்டினான் வருணன். அச்சமயம் ஆதித்யன் இடையிட்டு, ராகவன் உலக அறிவில் மட்டுமல்ல வருணா, கணித அறிவிலும் அவன் கெட்டிக்காரன். எத்தகைய கணக்கையும் விரைந்து போட்டு முடித்து விடுகிறான் அவன். பகைக்கு சிறிது ஓய்வு கொடுத்துவிட்டு ராகவனிடம் வந்து கணக்கு கற்று செல். அரசனாவதற்கு வாள் சண்டை மட்டும் தெரிந்திருந்தால் போதாது, வாய்ப்பாடு கற்றிருத்தலும் அவசியம். இதோ நம் அரவிந்தனை பார். அவனும் உன்னை போல கணக்கை பார்த்தால் கண்ணை மூடிக்கொண்டு ஓடிச் சென்று விடுவான். இப்போதோ கணிதம் கற்பதற்காகவே நெடுந்தூரம் பயணப்பட்டு சென்று வந்து கணிதத்தில் கரை கண்டு விட்டான் என்று கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் அரவிந்தனையும் சேர்த்து சீண்டினான் அரசன். திருட்டுத்தனம் வெளிப்பட்டு விடுமே என்ற அச்சத்தில் அரவிந்தன் அரசனை கையெடுத்து கும்பிட்டு, என்னை விட்டுவிடுங்கள் அரசே, நான் சிறுவன். உங்கள் சீண்டல்களை தாங்க தளபதி வருணன் மட்டுமே தகுதியானவர் என அரசனிடம் வேண்டிக் கொண்டவன் நிமிர்ந்து தந்தையையும் அவருடைய நண்பரும் தான் ஏமாற்றி விட்டு வந்த மன்னராகிய கார்முகிலனையும் கண்டான். முன்னவர் மகனது கணித அறிவை சக்கரவர்த்திய புகழ்கிறாரே என்ற பெருமிதத்தோடு பரவசம் நிரம்பிய முகபாவத்தோடு சபையினரை திரும்பி திரும்பி பார்த்தார். அரவிந்தனின் சூதினால் ஏமாந்து போன பின்னவரான கார்முகிலனோ, நாம் இவனுக்கு சண்டை பயிற்சிதானே கற்றுக் கொடுத்தோம், இவன் எங்கிருந்து கணிதம் கற்றான்? ஒருவேளை நம்மிடம் பாடம் பயின்று வந்த பின்னால் இவன் கணிதம் கற்றுத் தேறியிருப்பானோ என்னவோ. எது எப்படியோ நம் சீடன் சகல வித்தைகளிலும் கெட்டிக்காரனாக இருந்தால் அது நமக்கு கௌரவம்தான் என்று மனதிற்குள் எண்ணி புலகாங்கிதம் அடைந்து கொண்டு நந்தகோபாலரைப் போலவே பெருமித பார்வையோடு சபையினரை திரும்பி பார்த்து, நானும் அவனது குருதான், அரவிந்தனுக்கு வித்தை பயில்வித்தவன் நான்தான் என்று தனக்குத்தானே புகழ் பாடிக்கொண்டார். ஆதித்யவர்மன் இந்த வேடிக்கை வினோதங்களை ரசித்துக் கொண்டிருக்க, எங்கே இவர் தான் கற்றுக் கொடுத்தது கணிதமல்ல சண்டை கலைதான் என தந்தையிடம் வெளிப்படுத்தி விடுவாரோ என அஞ்சி வேக வேகமாக உரத்த குரலில், தளபதி, தாங்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, ராகவனின் அறிவாற்றலை பற்றி. புகழுரைகளை பெறுவது பெரிய விஷயமல்ல. அந்த புகழ்ச்சியுரைகள் எவர் நாவிலிருந்து வெளிப்படுகிறது என்பதில்தான் பெருமையே அடங்கியிருக்கிறது. தங்களைப் போன்ற வீரசூரனின் வாயால் புகழப் பெறுவது தளபதி ராகவனுக்கு எத்தனை பெரிய கௌரவம் என்று
பேச்சை மாற்றினான் அரவிந்தன். அரவிந்தன் சம்பந்தமில்லாமல் பேசுவதைக் கண்டும் பேசுபவனை ஆதித்யன் கிண்டலாக சிரித்துக் கொண்டிருப்பதையும் கண்ட வருணனுக்கு அரவிந்தன் ஏதோ திருட்டு வேலை செய்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள போராடி வருகிறான் என்று தெரிந்துவிட்டது. வருணன் சொன்னவனிடம், அது என்னவோ உண்மைதானடா தம்பி, இப்போது உன்னை மன்னர் கார்முகிலன் புகழ்ந்தாரே, அப்படித்தானே? நானாவது ஒரு வீரன் சக வீரனை புகழ்கிறேன். ஆனால் உனக்கு வித்தை கற்பித்த குருவே உன்னை புகழ்கிறாரே எனில் எத்தகைய திறமைசாலி நீ என்று தன் பங்குக்கு தானும் அவனை சீண்டினான். அரவிந்தன் கைகூப்பி வணங்கி, என் புராணம் வேண்டாம் தளபதி. இப்போது இந்த சபையில் பேசப்பட வேண்டியவை எத்தனையோ இருக்கின்றன. மாபெரும் சபையை கூட்டி வைத்து அதில் என் புகழை பாடும் அளவிற்கு நான் இன்னும் வளரவில்லை. தயவு கூர்ந்து பேச்சை மாற்றுங்கள் தளபதி என்று கூப்பிய கையை கீழிறக்காமல் வாயினால் மட்டுமல்லாது கண்களாலும் தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினான் அரவிந்தன். வருணன் அவனிடம், உன்னை பிறகு பார்த்துக் கொள்கிறேன், இப்போது ராகவனை சீண்டி விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் புறமாக திரும்பினான். உன் திறமை அபாரம்தான் ராகவா, ஒப்புக்கொள்கிறேன். இருப்பினும் உனது சொல்லில் இருக்கும் திறமை செயலில் இல்லை. அரசரை காக்க முதல் தளத்தில் 6 வீரர்களை ரகசியமாக நிறுத்தியிருந்தாயல்லவா என்று கேட்டு ராகவனின் பதிலுக்காக அவனையே நோக்கிக் கொண்டிருந்தான் வருணன். வருணன் கூறிய பின்பே அவையினர் நிமிர்ந்து அத்தலத்தை உற்று கவனித்தனர். அங்கு வேல் தாங்கிய வீரர்கள் இருட்டில் நின்றிருப்பதை கண்டனர். ஒரு கணம் அமைதியில் மூழ்கிவிட்டு பிறகு ஆம் என்று தலையசைத்த ராகவன் வருணனின் அடுத்த வார்த்தைக்காக காத்திருந்தான். ராகவனின் ரகசிய ஏற்பாட்டை தான் கண்டறிந்தது குறித்து அவன் ஆச்சரியம் கொள்வான் என எண்ணித்தான் அவனது வதனத்தை நோக்கியபடியே பேச்சுக்கு இடைவெளி விட்டு காத்திருந்தான் வருணன். ஆனால் ராகவனின் வதனத்திலோ அதிர்ச்சியும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. இதை கண்டுகொண்ட வருணன் மேலும் தாமதிக்காமல் விஷயத்தை தொடர்ந்தான். அங்கு நின்றிருந்தவர்கள் 6 பேர் இல்லை ராகவா. 7வதாக ஒருவனும் முதல் 6 பேருக்கும் தெரியாமல் ஆயுதத்தை ஏந்தியபடி அரசரை குறிபார்த்து கொண்டிருந்தான். நான் மட்டும் சரியான தருணத்தில் வரவில்லை என்றாள் என்று பேசிக்கொண்டு போனவனை சபையினரின் கூச்சல் தடை செய்தது. ஐயோ கடவுளே, என்ன அனர்த்தம் இது என்ற சத்தங்கள் கூட்டத்தினரின் வாய்களில் இருந்து பீதியின் வெளிப்பாடாக வெளிவந்தன. பேச்சை நிறுத்திவிட்டு கூட்டத்தினரை நோக்கி, அவையோரே, 7வதாக ஒருவன் இருந்தான் என்றுதான் கூறினேன். அதாவது இறந்த காலத்தில் கூறினேன். ஏனெனில் அவன் எப்போதோ என் கையால் குத்துப்பட்டு இறந்து விட்டான். இப்போது அரசர் நலம்தான் என வருணன் கூற, மீண்டும் ஒரே சமயத்தில் ஆசுவாசத்தையும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டதையும் உணர்த்தும் பல குரல்கள் அங்கு ஒன்றிணைந்து ஒலித்தன. வருணன் குறிப்பிட்ட செய்தியால் சபையில் இருந்த அனைவருமே அதிர்ச்சியுற்றனர், இருவரை தவிர. ஒருவன் வழக்கம் போல ஆதித்யவர்மன். அவனுக்கு வரவிருக்கும் அபாயங்களை கேள்வியுற்று அவன் அதிர்ந்து போனதாக சரித்திரத்திலேயே இல்லை. ஆதித்யனுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் துணிச்சல் மட்டும் இதற்கு காரணமில்லை. ஒரு விஷயத்தில் அவன் கொண்டிருந்த அபார நம்பிக்கையும் தான் ஆபத்துகளைக் கண்டு அவனை அசரவிடாமல் செய்து வந்தது. ஆதித்யனின் தாயான நீலாதேவியின் தாய்மாமன் காளிங்கன் முன்பொரு முறை கணித்த ஜோதிடம்தான் அதற்கு காரணம். ஆதித்யனை தேவதை ஒருத்தி பாதுகாத்து வருகிறாள் என்றும், ஆயுள் பலம் கொண்டுள்ள அவனுக்கு முதுமையில் இயற்கையாக மரணம் சம்பவிக்கும் வரையிலும் எத்தகைய ஆயுதமும் அவனை மரணத்தில் ஆழ்த்த முடியாது என்றும் ஜோதிடர் காளிங்கன் கூறியிருந்த வார்த்தைகள் ஆதித்யனுக்குள் எப்போதும் ஒரு தைரியத்தை அளித்து வந்தன. அன்று வருணனுடைய செயலால் தான் ஆபத்தில் இருந்து தப்பிவிட்டதை கேள்விப்பட்ட ஆதித்யனுக்கு அதிர்ச்சி தோன்றவில்லை, மாறாக நன்றியுணர்வே தோன்றியது. தன்னை காத்து வரும் அந்த தேவதை யார் என்பதை கண்டறிய ஆதித்யன் பல காலம் முயன்று வந்தான். அவன் முயற்சியின் பலனாக தற்சமயம் அந்த மாதரசி யார் என்று அறிந்து கொண்டு விட்டான். வருணன் சொல்லி முடித்தவுடனேயே கூடத்தின் மேற்கூரையை நிமிர்ந்து பார்த்து தன்னை காத்த தேவதை அங்குதான் இருக்கிறாள் என கற்பனை செய்து கொண்டு, தாயே, இந்த அடியவனுக்கு நீங்கள் செய்து வரும் உபகாரங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் நீங்கள் எனக்கு புரிந்து வரும் நன்மைகளுக்கெல்லாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டுமெனில் இன்னும் நான் 7 பிறவிகள் எடுக்க வேண்டும். உங்களை மகிழ்விக்க இந்த பிறவியில் என்னால் இயன்றதை நான் நிச்சயம் செய்வேன் தாயே. பற்பல ஆசைகளுடனும் கனவுகளுடனும் இந்த பூமியை விட்டு நீங்கிச் சென்று ஆன்மா சாந்தி அடையாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தாங்கள். உங்கள் ஆத்ம சாந்திக்கான வழியை கண்டறிந்து விட்டேன் அம்மா. நான் புரியப் போகும் அந்த செயலால் உங்கள் மனம் மட்டுமல்ல, என் மனமும் குளிரப் போகிறதம்மா. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அலைந்து திரிந்து கொண்டிருந்த எனக்கு சரியான பாதையை காட்டிவிட்டீர்கள் அம்மா.
என் உயிர் உள்ளவரை உங்களது உதவிகளை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் என் கடமைகளை முடித்த பிறகு தங்களுக்கு சிரார்த்தம் செய்து அமைதியின்றி தவிக்கும் தங்கள் ஆன்மாவை அந்த ஈசனிடத்தில் அனுப்பி வைப்பேன் தாயே, இது சத்தியம் என்று நெஞ்சுருகி மனதிற்குள் சொல்லி வந்தவன் தன்னையும் அறியாமல் அந்த தேவதையை கும்பிடுவது போல தன் கையிரண்டையும் கூப்பிக் கொண்டான். அங்கே அவையினர் அனைவரும் முன்னாள் தளபதியையும் இந்நாள் தளபதியையும் மட்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அரசனது செய்கையில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. வருணன் சொன்ன செய்தியை கேட்டு அலட்டிக் கொள்ளாது இருந்த மற்றொருவன் தேவபுரி மன்னன் ராகவன். கலங்காத ராகவனின் வதனத்தைக் கண்டு வருணன் தான் கலங்கி போனான். இரு வீரர்களுக்கும் நடந்த சம்பாஷணையில் மீண்டும் கவனம் செலுத்தினான் அரசன். வருணன் ராகவனிடம், நீ 6 மாவீரர்களை அரசருக்கு காவலாக மேல்தளத்தில் நிறுத்தியிருந்தாய். நான் அந்த வழியாகத்தான் கீழிறங்கி வந்தேன். எவருமே என்னை கவனிக்கவில்லையே ராகவா. என்னை மட்டுமா? அங்கு பதுங்கியிருந்த மற்றொருவனையும் அவர்கள் கவனிக்கவில்லையே. எனில் உன் வீரர்களுக்கு நீ வழங்கி வரும் பயிற்சி போதவில்லை என்றுதானே பொருள் என்று கேட்டான். கேட்டவனை நோக்கி மறுப்பாக புன்னகைத்துவிட்டு, தங்கள் கூற்று முற்றிலும் தவறு தளபதி. வீரர்களுக்கு பயிற்சி அளித்தவன் நான் அல்ல. நான் தற்போது அவர்களது படையின் தலைவன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பணிக்கு அந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்த்துவிட்டவர் முன்னாள் தளபதி தாங்கள்தான். பயிற்சி கொடுப்பதில் உங்களுக்கு இருக்கும் திறமையை நாடே அறியும். அரசர் தன் குடும்பத்தினர் ஒட்டுமொத்த பேரின் உயிரையே நம்பி ஒப்படைத்திருப்பது தங்களின் மாணவி வாகினியிடம்தான். என்ன, நீங்கள் சண்டை பாடத்தை மட்டும் அதிகாரிக்கு கற்பிக்கவில்லை, காதல் பாடத்தையும் சேர்த்து கற்பித்து அனைத்திலும் உங்களை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள். உங்கள் பயிற்சி மீது அரசருக்கு இருந்த நம்பிக்கையினால்தான் தன் உயிரை பாதுகாப்பவர்களுக்கு சண்டை சொல்லித்தரும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்தார். அரசரின் தேர்வுகள் ஒருபோதும் சோடை போகாது என்று சற்று முன்னர் தாங்கள்தானே உரைத்தீர்கள். எனில் தங்களின் தலைமையின் கீழ் பணியாற்றி வந்த வீரர்கள் எப்படி கடமை தவறியிருப்பார்கள்? தளபதி வீரப்பிரதாபன் நேர் வழியாக அவைக்குள் நுழைந்ததையும் நீங்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடனேயே இருட்டை சாதகமாக்கிக் கொண்டு இந்த கட்டிடத்தின் பின்புறமாகச் சென்று குதிரையில் ஏறி நின்றபடி மரக்கிளையில் தாவி அப்படியே சாளரத்தை பிடித்து தொங்கி கயிற்றோடு பிணைக்கப்பட்டு இருந்த இரும்பு கொக்கியை லாவகமாக மாடியின் உச்சியில் தூக்கி வீசி அந்த கொக்கி நன்றாக மாட்டிக்கொண்டதா என்பதை உறுதி செய்துவிட்டு பின்பு அதனை பற்றி கொண்டவாறே மேல் மாடியை அடைந்து அங்கு நாலாபுறங்களிலும் நோட்டம் விட்டு பதுங்கியிருந்து துவாரத்தின் வழியே அரசரை குறிபார்த்து கொண்டிருந்த கயவன் ஒருவனின் பின்னால் சென்று அவனது கழுத்தை பின்புறமாக பற்றி கூடவே அவன் வாயையும் பொத்தி உங்கள் வஜ்ரக்கரத்தின் அழுத்தத்தால் அவனது கழுத்தை இறுக்கி அந்த கணமே அந்த கயவனை யமனுக்கு தாரை வார்த்தீர்கள். அதன் பின்னரே படியிறங்கி கீழே வந்தீர்கள். நான் கூறியவை அனைத்தும் சரிதானா தளபதி? அல்லது 1-2 சம்பவங்கள் விட்டு போயிருக்கிறதா என்று மூச்சு விடாமல் பேசி பேச்சை முடித்த பின்பாக பெருமூச்சு வாங்கி அயற்சியை வேண்டுமென்றே சற்று அதிகப்படியாக காட்டி வருணனை இதழோர புன்னகையுடன் நோக்கினான் ராகவன். இரு திறமைசாலிகளுக்கும் இடையே நடந்த உரையாடலை ஏதோ அங்கு கண்கவரும் நாட்டிய நிகழ்ச்சி நடந்தேறுவதைப் போல பெருத்த இன்பத்துடன் ரசித்து வந்தான் ஆதித்யன். வருணனுக்கு துணை வந்த பிரதாபனுக்கு கூட கோட்டைக்குள் நுழைந்த பின்னால் வருணன் செய்த செய்கைகள் எவற்றை பற்றியும் தெரியாது. அப்படி இருக்க தான் வந்தது முதலாகவே அரசனை விட்டு விலகாமல் நின்று கொண்டிருந்த ராகவனுக்கு வருணன் வந்த விதம் எப்படி தெரிந்தது என்ற ஆச்சரியத்தில் வேடிக்கை பார்த்தபடி நின்றான் பிரதாபன். போதுமான அளவு ஓய்வெடுத்துக் கொண்டவன் போல நெஞ்சில் கை வைத்து நிதானத்திற்கு வந்துவிட்ட பாவனையுடன் வருணனை பார்த்து, பாதி கதையை மட்டுமே சொன்னேன் தளபதி, மீதியையும் கேட்டுவிடுங்கள். நீங்கள் எண்ணியபடி மேல்தளத்தில் இருந்தவர்கள் 7 பேர் அல்ல, எண்ணற்றோர் அங்கு ஒளிந்திருந்தனர். இந்த கட்டிடத்தில் மட்டுமல்ல, அருகருகே இருக்கும் மற்ற அரண்மனைகளின் மேல் மாடிகளிலும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் பாதுகாப்பிற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் தளபதி என்று தனது ஏற்பாடுகளை எடுத்துரைத்தான் ராகவன். இருந்தும் என்ன எப்படி என்று கேட்டு வாயெடுத்தவனை இடைமறித்த ராகவன், இத்தனை வீரர்கள் இருந்தும் தங்களை எப்படி அவர்கள் அனுமதித்தார்கள் என்றுதானே கேட்க வருகிறீர்கள்? அரசருக்கு ஆபத்து விளைவிப்பவர்களை மட்டும்தான் மாய்க்க வேண்டும் என்று வீரர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன் தளபதி. நீங்கள் மாவீரர், நெஞ்சுக்கு நேராக நின்று போர் புரிந்துதான் பிரபுவை நீங்கள் வீழ்த்த எண்ணுவீர்கள். முதுகில் குத்திவிட்டு தப்பி ஓட மாட்டீர்கள். உங்கள் மீது இருந்த இந்த நம்பிக்கையால் தான் நீங்கள் ரகசியமாக வந்தால் தடுக்க வேண்டாம் என்று வீரர்களிடம் கூறியிருந்தேன் தளபதி என்று சொல்லி வந்தான். அத்தருணம் பிரதாபன் ராகவனின் பேச்சை தடுத்து,
அப்படி என்ன உனக்கு வருணன் மீது நம்பிக்கை? நீ முதல் முறையாக வசுமித்ராவிற்கு வந்த நாளன்று உன் அரசனுடன் சேர்ந்து மதுவிடுதிக்கு சென்று திரும்பும் வேளையில் மரத்தின் பின்னே மறைந்திருந்து ஆட்களை ஏவி ஆதித்யனை கொல்ல பார்த்தது இந்த வருணன் தானே? அன்று செய்த அந்த காரியத்தை அவன் இன்று செய்ய மாட்டான் என்று எப்படி நீ உறுதியாக நம்பினாய் என்று தன் சந்தேகத்தை கேட்டான். ராகவன் பிரதாபனை நோக்கி, அருமையான கேள்வி என்று சொல்வது போன்ற முகபாவத்துடன், அன்றைக்கு நானும் நீங்கள் கூறியபடிதான் எண்ணியிருந்தேன் தளபதி. தான் ஒளிந்து நின்று கொண்டு பிறரை ஏவி ஆளை கொல்லச் செய்வது வீரன் செய்யும் செயல் அல்லவே. எனில் வருணனை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யோ என்று கூட எண்ணி வேதனை கொண்டேன். ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி அடுத்தடுத்த நாட்களில் நான் விசாரித்த பின்னரே ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன் தளபதி. அன்றைக்கு நடந்தது அரசர் மீதான தாக்குதல் அல்ல, எனக்காக நிகழ்ந்த சோதனை அது என்று. அன்று அரசவையில் என்னை கண்டதுமே பிரபுவுக்கு என்னை மிகவும் பிடித்து போனது என்பதை தளபதி அறிவார். எனில் நான் எந்நேரமும் அரசருடன் இணை பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அறிவார். எதிரியை மட்டுமல்ல, எதிரியின் நண்பனுடைய தகுதியை பற்றியும் முழுமையாக அறிந்தவனே வெற்றி வாகை சூடுவான். எனது தகுதியை, எனது வீரத்தை எடை போடுவதற்காகத்தான் அன்று அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது என நான் எப்போதோ தெரிந்து கொண்டு விட்டேன் என பிரதாபனுக்கு பதில் சொல்லி வந்தவன், தான் வருணனை அறிந்து கொண்டதைக் கண்டு வருணன் என்ன எதிர்வினை ஆற்றுகிறான் என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் விழிகளை மட்டும் அவன் மீதிருந்து அகற்றாது பேசி வந்தான் ராகவன். ராகவன் தன்னையே நோக்குவதற்கான காரணத்தை வருணனும் தெரிந்து கொண்டுதான் இருந்தான். எதிராளனை ஏமாற்ற அவன் விரும்பவில்லை. அற்புதம் ராகவா, உன்னை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். நீயும் என்னைப் போல அரசரை வீழ்த்தத்தான் துடிக்கிறாயோ என்று உன்னை சந்தேகிக்க கூட செய்தேன். அன்று அரசரின் துவாலையில் உன் தாய் நாட்டில் கிடைக்கக்கூடிய விஷம் தடவப்பட்டிருந்ததே, அந்த காரியத்தை நீதான் செய்திருப்பாயோ என்று எண்ணினேன். ஒருவேளை செய்தவன் நீ என்றால் உன்னை என் கரங்களால் கொன்று போடவும் எண்ணியிருந்தேன். ஏனெனில் என் சபதங்களை நான் நிறைவேற்றுவதற்கு முன் அரசரின் உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. வருணன் சபதத்தில் தோற்றான் என்று சரித்திரம் பேசக்கூடாது. ஆகையால் நான் என் ஒற்றர்கள் மூலமாக உன்னை தீவிரமாக கண்காணித்து வந்தேன். அந்த விஷத்திற்கும் உனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்று பின்பே தெரிந்து கொண்டேன் என துப்பறிவதில் தானும் சளைத்தவன் அல்ல என்பது போன்ற பெருமையுடன் சொல்லி வந்தான் வருணன். தாங்கள் கருதியது முற்றிலும் உண்மையே தளபதி. அரசரிடம் எனக்கு இருப்பது நன்றியும் விசுவாசமும் மட்டுமே. அவரிடம் எனக்கு எந்த பகையும் இல்லை. என் எதிரியை கூட கோளை போல விஷம் வைத்தெல்லாம் கொல்ல மாட்டேன் நான். எதிரி வீரனாக இருந்தால் அவனுக்கு நிகழவிருக்கும் ஆபத்தை களைந்தெறிந்து அந்த வீரனுக்கு வீர மரணத்தையே தருவேன் நான், சற்று முன்னர் தங்களை நான் காத்து ரட்சித்ததைப் போல என்று ராகவன் சொல்லி வர, இப்போது மற்றும் ஒரு முறை அவையினர் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவைக்குள் காவல் புரிந்து கொண்டிருந்த மெய்க்காவல் வீரர்களுக்கு இந்த செய்தி பெரும் நடுக்கத்தையே கொடுத்தது. அரசனுக்கு ஆபத்து வந்தது என்று கேட்டபோது கூட உண்டாகாத உணர்ச்சி தடுமாற்றம் தங்கள் தலைவனுக்கு ஆபத்து நேரவிருந்தது என்று கேட்ட பின்பு அவ்வீரர்களை தவிக்கச் செய்தது. வருணனை விட அரசன் மீதே அவர்களுக்கு அதிக அன்பு இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அரசனுக்கு ஒரு அபாயம் என்றால் எதிரியாயிருந்தாலும் அதை களைந்தெறிய வருணன் வருவான் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் உண்டு. தங்கள் படைத்தலைவனுக்கு ஒரு அபாயம் என்றால் அவனை காக்க யார் உள்ளார்கள் என்ற கவலைதான் அவ்வீரர்களிடம் நிறைந்திருந்தது. ஆச்சரியத்தோடு கூடியிருந்தோர் அனைவரும் அரசனையும் ராகவனையும் மாறி மாறி பார்த்தனர். அனைத்தும் தெரிந்த முகபாவம் ஆதித்யன் வதனத்தில் இருந்தது. அரசனின் அந்த நிலை ராகவனுக்கே வியப்பளிக்கத்தான் செய்தது. அவன் அரசனை வியந்து நோக்க, அவன் பார்வைக்கான பொருளை புரிந்து கொண்டு, இங்கு நடந்த அனைத்தையும் உன்னைப் போலவே நானும் அறிவேனடா ராகவா. என்னை அஷ்டாவதானி என்று பலரும் புகழ்வதுண்டு. நான் எந்த வேளையில் ஈடுபட்டிருந்தாலும் என்னை சுற்றி நடப்பவற்றை கவனிக்க தவறுவதில்லை நான். மாடியிலிருந்து உன் வீரன் ஒருவன் உன்னிடம் சங்கேத பாஷையில் பேசி வந்த கருத்துக்களை நானும் கண்டுகொண்டுதான் இருந்தேன். வருணன் இங்கு வந்து சேர்ந்த கதையை அவன் அபிநயம் பிடித்து நடித்து காட்டியதை நான் கவனித்தேன் ராகவா. அத்துடன் என்னை கொல்ல வந்த 7வது மனிதன் இல்லாமல் வருணனை குறிப்பார்த்திருந்த 8வது மனிதனை நம் வீரர்கள் கொன்று போட்டதை பற்றி அவன் சைகை மொழியில் வெளிப்படுத்தியதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் மட்டுமல்ல ராகவா, வருணன் வந்த விதம் குறித்து நீ விளக்கிய போது வருணன் சற்றும் சலனமின்றி நின்றிருந்தானே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீ அறிந்தவற்றை அவனும் அறிந்து கொண்டான் என்று புரிகிறதல்லவா? மேல்தளத்தில் இருந்த வீரனின் உடல் மொழியை என்னுடன் சேர்ந்து வருணனும் கவனித்துதான் வந்தான் ராகவா. அவன் கவனித்ததை நீதான் கவனிக்கவில்லை என்று அரசன் ஒரு மர்மத்தை போட்டு உடைக்க,
இப்போது ராகவன் வியப்பில் ஆழ்ந்தான். ஸ்வர்ணிகாவிற்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. பல அறிவாளி அசுரர்களுக்கு நடுவில் மாட்டி அவஸ்தையுறுவதைப் போல சலிப்பு ஏற்பட்டது அவளுக்கு. தயவு செய்து இங்கு என்ன நடக்கிறது என்று எவராவது கூறுங்களேன். யார் அந்த அடுத்த மனிதன்? அவன் ஏன் தளபதி வருணனை கொல்ல முயல வேண்டும்? அரசருடைய அபிமானிகள் எவரும் தளபதியை கொல்ல துணிய மாட்டார்கள். எனில் வந்த அந்த வஞ்சகன் யாருடைய ஆள் என்று இதுகாரும் பேசி வந்த ஆடவர்கள் மூவரையும் மாறி மாறி கேட்டு வந்தவள் இறுதியாக ராகவனிடம் வந்து, தளபதி, அரசரும் அவரது செல்ல தளபதி வருணனும் இறுகிய பாறைகளுக்கு சமானம். அவர்கள் எதற்கும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வாயிலிருந்து உண்மையை பெறுவதை விட மேலே மாண்டு போன அந்த கயவனை உயிர்ப்பித்து அவன் வாயிலிருந்து உண்மையை பெற்றுவிடலாம். தயவு கூர்ந்து நீங்களே கூறுங்களேன் தளபதி, இங்கு நடந்ததுதான் என்ன என்று ஆச்சரியம் தாளமாட்டாமல் கேட்டாள் ஸ்வர்ணிகா. அவள் குறிப்பிட்ட இறுகிப்போன பாறைகள் இரண்டும் தங்களுக்கு கிடைத்த புது வெகுமதியை எண்ணி சிரித்தபடி விட்டிருந்தன. அரசியின் வேண்டுதலை ஆணையாக ஏற்று ராகவன் விஷயத்தை விளக்கினான். தளபதி வருணன் அரசனை மாய்க்க எத்தனித்தவனை கொன்று போட்டு வந்த பின்பாக இன்னொரு கயவன் அங்கு ஒளிந்திருந்து தளபதியின் செயல்களை வேடிக்கை பார்த்து வந்தான் தேவி. தளபதி படியிறங்கி கீழே வந்த வரையில் அவன் அமைதி காக்கத்தான் செய்தான். ஆனால் அரசர் வருணனின் வயிற்றை திருகி அவருடன் ஆனந்தமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததை கண்டவனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. எங்கே அரசரும் தளபதியும் பகையை மறந்து ஒன்றிணைந்து விடுவார்களோ என்ற அச்சம் அவனுக்குள் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த மனிதன் அதிகமாக கற்பனை கதைகளை படித்திருப்பான் போல. பகைவர்கள் என்றால் எந்நேரமும் ஒருவரையொருவர் முறைத்துக் கொண்டு விரோதத்தையே கடைபிடிப்பார்கள் என்று எண்ணியிருக்கிறான் அவன். நாகரிகம் தெரிந்த எதிரிகள் கண்ணியத்தை கடைபிடிப்பார்கள் என்பதை அவன் அறிந்திருக்க மாட்டான். ஆகையால்தான் அரசரும் தளபதியும் வேடிக்கையாக உரையாடியதை தவறாக பொருள் கொண்டு வருணனை மாய்க்க எண்ணம் கொண்டிருக்கிறான் அவன். வந்த அந்த இரு நபர்களும் வேறு யாரும் இல்லை தேவி. முன்பு நமது மெய்க்காவல் படையில் வேலை செய்து தளபதி வருணன் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு அவருடன் சேர்ந்து சிங்காதனபுரத்திற்கு சென்றிருந்த நபர்கள்தான் அவ்விருவரும். அரசரின் ஏதோ ஒரு எதிரியின் ஆட்கள் அவர்கள். இவ்வாறு கூறி வந்த ராகவன் அடுத்ததாக சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு ஆதித்யன் இருக்கையிலிருந்து எழுந்து போய் ராகவனின் தோள்களை பிடித்து உலுக்கி அவனை வெகுவாக பாராட்டினான். உண்மையில் நீ அளப்பரியவனடா ராகவா. உன் திறமைக்கு நீ தேவபுரி படைக்கு தளபதியாக இருக்க வேண்டியவன் அல்ல, அந்நாட்டின் அரியாசனத்திலேயே அமர வேண்டியவன் நீ. உனக்கு பயிற்சி கொடுக்கவா உன் மன்னன் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறான்? உனக்கு இருக்கும் அறிவாற்றலுக்கு என் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொறுப்பை உனக்கு வழங்கலாம் போலவே என்று பாராட்டினான்.